வணக்கம். இப்போ நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஒரு கிராமத்து பகுதியில் சினிமா படப்பிடிப்புக்காண்டி வந்திருக்கேன். பாருங்க, இது ஒரு ஊரில் ஒரு கால்வாய் ஓடிக்கிட்டு இருக்கு விவசாய பாசனத்துக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் மக்கள் இன்னும் திருந்தாமல் துணிமணி, பீங்கான், பாட்டில் என்னென்ன கழிவுலாம் போடுறாங்க. இங்கே உள்ள பஞ்சாயத்து அழகாக அந்த ஓரம் மரம் வச்சு விடலாம். ஆனால் ஈபி லைன் போது துப்புரவாக படுத்தலாம். இங்கே உள்ள பேரூராட்சி பஞ்சாயத்து நாசக்காடாக தான் இன்னும் மக்கள் திருந்தலை. தயவு செய்து இங்கே உள்ள நாகர்கோவில் கன்னியாகுமரி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், இங்கே உள்ள பஞ்சாயத்து சொந்த ஊருக்காரங்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த மாதிரி வாய்க்கா ஓரத்தில் குப்பைகளோ இல்லை வீட்டில் உடச்ச டைல்ஸு மண் சட்டி கூட மண்ணோட போயிடும். பாட்டில் பீங்காலாம் எரித்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி நீங்கள் இப்போ வருங்காலத்தில் ரொம்ப சங்கடம். குடி தண்ணியில் இருந்து விவசாய பாசனத்துக்கு இந்த பீங்கான் கல்லெல்லாம் போய் வயக்காட்டில் விழுந்தால் வரப்பு வெட்ட முடியாது, ஏறுக்க பிடிச்சி உழ முடியாது. இந்த துணிமணிலாம் வாய்க்காலில் சிக்கிக்கிடும். காலையில் எல்லோரும் குளிக்காங்க. ஆனால் எவ்வளோ சுத்தமான தண்ணீர், இந்த தண்ணீர்லாம் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது நமக்கு. ஆனால் தயவு செய்து இந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி குப்பைகளை போனாமல் இந்த உள்ள விவசாயத்தில் தோப்பு அனைத்தையும் பாதுகாப்பாக வைங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.